தமிழகத்திற்கு கல்வி நிதி தர மறுக்கும் மத்திய அமைச்சரை கண்டித்து மதுரை மேலூரில் தலைமை தபால் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் அலுவலக பெயர் பதாகையை கருப்பு மையால் அழித்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராஜா. முத்துராஜா, வணக்கம். தற்போது இந்த போராட்டத்தில் எத்தனை பேர் வரை கலந்து கொண்டிருக்கிறார்கள்? அங்கு தற்போதைய சூழல் எப்படி இருக்கு? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூரில் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பாக மத்திய அமைச்சரும் மற்றும் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இளைஞர் பெருமன்றம் சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இவர்கள் முன்னதாக மேலூர் சக்கரை பஜாரில் உள்ள கக்கன் சிலையிலிருந்து சுமார் 20க்கும் மேற்பட்டோர் மேலூர் தலைமை தபால் நிலைய அலுவலகத்திற்கு ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராகவும் மத்திய அரசின் மும்மொழி கொள்கையாக விளங்கக்கூடிய இந்தி மற்றும் சமஸ்கிருத மொழியை கட்டாயமாக தமிழகத்தின் மீது திரிப்பதாக கூறி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திற்கான நிதியை தமிழகத்திற்கு தர மறுக்கும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்தும் அவர்கள் அப்போது கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மேலும் மத்திய அரசு இந்த இந்தி திணிப்பை எதிர்க்கும் விதமாக தலைமை தபால் அலுவலகத்தில் பெயர் பதாகையில் உள்ள இந்தி எழுத்தை தடுப்பு மையினால் கொண்டு அழித்து அவர்கள் அப்போது தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் இந்த அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் மத்திய அரசிற்கு தங்களுடைய எதிர்ப்பை வலுவாக தெரிவிக்கும் வகையில் தலைமை தபால் அலுவலகத்தின் நுழைவு வாயிலை அடைத்து அந்த பகுதியில் முற்றுகையிட்டு நுழைவு வாயில் முன்பு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களுக்கு நன்றி முத்துராஜா.